ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு விலாக் எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்ட இருக்கிறது இந்த 2 செடி தான். ஸோ இந்த 2 செடியை வந்து எவ்வளோ டேக் கேர் பண்ணாலும் பத்தாது. ஏன்னா வந்து எனக்கு வந்து அது என்னமோ தெரியல, கிச்சன் பக்கத்துலேயே இருக்கிறனால வந்து அடிக்கடி வந்து பார்ப்பேன் எத்தனை பூ பூக்க போகுது இன்றைக்கி அப்படின்ட்டு. முன்னாடி நாளே தெரிஞ்சு வச்சுக்குவேன். அந்த மொட்டில் வந்து கலரிங் தெரியும். ஸோ இது வந்து ஒன்று வந்து பிங்க்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரஞ்சு கலரு. ஸோ இந்த 2 கலர்லும் வந்து அழகாக பூக்கும். எனக்கு ஏன் இந்த பட்ரோஸ் செடி ரொம்ப பிடிக்கும்னு தெரில. ஏன்னா இன்னொரு ரீசன் என்னென்னா, அடிக்கடி பூ பூத்துக்கிட்டே இருக்கும், பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அது வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பார்க்குற இடத்துலலாம் அந்த பூ பார்த்துருக்கேன். நம்ம லைட்டாக பிச்சு வச்சாவே போதும், மண்ணில் வச்சாவே போதும், நல்லா வளரும். ஸோ அதனால் அந்த செடி வளர்த்துட்ருக்கேன். ஸோ அது பார்க்கறதுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் தான். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது, தோட்டமாட்ட சின்னதாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன இருக்குது. பட் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒத்து வருமானு தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறது. ஸோ இன்னொரு செடியில் பார்த்திங்கன்னா இப்பி நூடுல்ஸோட இது ஸ்பினாச் கீரையோட விதை கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. ஸோ அதுவும் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வளருது, காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இங்கே துணியில் இருக்கிறதெல்லாம் என்னென்னலாம் துணி இருக்கோ அதெல்லாத்தையும் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு அலச போடலாம் அப்படின்ட்டு பார்த்தா துணி வந்து வாஷிங் மிஷினே நிறைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ சரி எதுவும் போட்டுருவோம். இன்னுமே மறுபடியும் போடுறதுக்கு வந்து 2 நேரமாக போடுறதுக்கு வந்து துணி வந்து அந்த அளவுக்கு பத்தாது. ஒரே டர்னில் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அலசி கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரே இதில் போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் துணியை போட்டால் கூட வந்து ரொம்ப ஃபில் பண்ண முடியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விட்டேன். ஸோ பைப்பு வந்து உடஞ்சிருக்கு, அதனால் பிஞ்சிருக்கு. அதனால் வந்து அந்த பைப்போடு சேர்த்து தான் உள்ளே போட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. காலையில் வந்து நம்ம வந்து எப்பயும் போல் சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு இது முட்டை தொக்கு தான் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான முட்டையெல்லாம் எடுத்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து சிம்பிளான டிஷ்ஷு, பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி அதே மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு முட்டை எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு 3 முட்டை போட்டு வேக வச்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா கழுவி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் இந்த முட்டையை. ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் நான் வந்து சமையல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் இந்த முட்டைத்துக்கு. நீங்கள் வந்து தயிர் சாதத்து கூட்டி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பேன், அனாமிகா டிவின்னு ஒரு சேனல் சொல்லியிருப்பேன். அந்த சேனலில் வந்து பார்த்துக்கிட்டே வீடியோஸ் பார்த்துக்கிட்டே பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் ஒரு டர்ன் வந்து போட்டு எடுத்தாச்சு துணி. இப்போ வந்து 2வது டர்ன் போட்டிருக்கேன், தண்ணி மறுபடியும் ஊற்றி துவைக்கிறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், 2 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணாம், ஓரளவுக்காவது அரைச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம பண்ணவே போகிறோம். சாரி, நான் 3 முட்டை போட்டுக்கிட்டேன். அப்புறமே அதுக்கப்புறம் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன், 3 பேத்துக்கு ஒவ்வொன்று அப்படிங்கிற கணக்கில். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து உங்களோட இஷ்டம் தான், அதுக்குன்னு ரொம்பவும் ஊற்றிடாதீங்க, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அரைச்சோம்ல வெங்காயமும் தக்காளியும், அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கூட பிடிக்கும் இந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு இந்த முட்டைத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப காரமாக வேணான்னு. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, அப்புறம் மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் வந்து நீங்கள் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம், மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பவுடரில் ஏதாவது ஒரு பவுடர் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் பபிள்ஸ் வந்து லைட்டாக எண்ணெய் வெளியில் வரப்போ நீங்கள் வந்து முட்டையை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. சைடில் வந்து நல்லா கீறி விட்டுக்கோங்க.
ஸோ நல்லா எண்ணெய் பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டையை போட்டுட்டு பிளேட் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷமாவது வந்து அந்த முட்டைக்குள்ளே வந்து அந்த எசன்ஸ் ஏற அளவுக்கு மூடி வச்சுருங்க. இதை வந்து முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வில் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். முட்டையை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ முட்டை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நான் கிண்டி விட்டுக்கிறேன். முட்டையில் வந்து அந்த எசன்ஸ் இறங்கணும்ல, அதனால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம். இதை வந்து நம்ம வந்து க்ரீன் கலரில் பேஸ்ட் கொண்டு வரணுன்னா கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இந்த ரெண்டையும் நல்லா இந்த அரைச்ச பேஸ்ட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இதில் ஊற்றி அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ நம்மளோட முட்டை தொக்கை ரெடி ஆயிடுச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து மழையை காமிச்சிட்ருக்கேன். ஸோ மழை ஜோனு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருந்தது, கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. நான் அழகாக முட்டை தொக்கு பண்ணிகிட்டே ஒரு ஹாப்பினஸோடு நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு டே வந்து ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸில் அழகாக சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே டைமில் பார்த்திங்கன்னா நல்லா மழை வேறு பெஞ்சுதா, கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு. வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டணுன்ட்டு எடுத்தேன். ஸோ ட்ரெஸ்ஸும் அலசி முடிச்சாச்சு. புளிஞ்சு போட வேண்டியது தான் பாக்கி. ஸோ இந்த சைடு பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ சன் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவரை வச்சு பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? கவர்ல ஓட்டை போட்டு குளிச்சிட்டு இருக்க, ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து இது இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் பிரியாணி கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுருக்கேன். வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு. கொஞ்சோண்டு இருக்குது, ஒரு எக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நைட்டுக்கு வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிட்டோன்னா நைட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சாஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு இதை தான் லஞ்சாக எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, அதனால் இதை வந்து வாங்கிடணும். அப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மவுண்டன் டியூன்னு போட்டிருந்தது. ஸோ இது கேட்டிருந்தாரு சன்னு. ஸோ அதுக்காக வாங்கினேன். நல்லா இருக்குமான்னு தெரியல, டின்னில் வேணும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து பப்ஸ் வாங்கியிருக்கேன். பப்ஸ் வந்து ஈவினிங் டைம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதனால் வாங்கியிருந்தேன். ஸோ பப்ஸ் வந்து சன்னுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பப்ஸ் என்ன பப்ஸ் கொடுத்தாலும் சாப்பிடுவார், நான்வெஜ் பப்ஸ் கொடுத்தாலும் சாப்பிடுவார். அதில் ஆனால் சிக்கன் இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு மீதி வச்சு சாப்பிடுவார். அதனால் வந்து சரி பப்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த நபாட்டி இது வாங்கியிருந்தேன், இது கேட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரா வந்து ஜூஸ்க்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஃப்ரீயாக. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரா எடுத்தார். ஜூஸ் குடிக்கிறப்போ இதை போட்டுத்தாங்க அப்படின்னாரு என்கிட்ட என் பையன். ஸோ மோனிஸ்க்காக இதை எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தட்டை மாதிரியே ஒரு சிப்ஸு, நல்லா தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் வந்து சன்னமாக இல்லாமல் கொஞ்சம் தடியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கிறது நல்லா இருக்காது. எனக்கு என்னமோ கொஞ்சம் இதாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு சன்னுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸில் இது ஒன்று. முறுக்கு கொடுத்தா டேஸ்ட்டாக இருந்த முறுக்குன்னா நல்லா சாப்பிடுவார். என் பையனும் சாப்பிடுவான், என் வீட்டுக்காரங்களும் சாப்பிடுவாங்க. முறுக்குன்னா அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பிரியம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டேட்டோஸ்னு இந்த பேக்கெட் சிப்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து லைட்டாக சிப்ஸ் மாதிரியும் இருக்கும், பிஸ்கட் மாதிரி இனிப்பாகவும் இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். இதான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வெளியில் போயிருந்தோம். சன்னும் நானும் கிளம்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு.
ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். சரி கொஞ்சோண்டு அதான் நான் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டேன், சன்னு கொஞ்சோண்டு சாப்பிட்ருக்காரு. ஸோ ஜூஸ் குடிக்கலான்னு எடுத்திருக்கேன். இந்த டின்னில் வந்து ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ இது வந்து கண்டைன்ஸ் கேஃபைன் போட்டிருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு குடிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம டிவி ஓடிக்கிட்டுருக்கு. கரண்ட்டு லைட் வந்து டிம்மாக எரியுது. ஸோ அதனால் வந்து ஒழுங்காக தெரியல. டைம் பார்த்திங்கன்னா 3 ஆக 10 minutes இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம பையன் வந்து மோனிஷ் வந்து குளிச்சுட்ருக்காரு. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அவரை வந்து ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டுறலாம். ஸோ கிச்சன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். பாய், டேக் கேர். இன்னும் நல்ல வீடியோட பார்க்கலாம்.